மஸ்தூர் யூனியன் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சம்பந்தமாக அதை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ லோக்கோவில் போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. இது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற வேலையாகும். அதுவும் தேர்தல் வர்றதுனால இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. உண்மையில் 2019 இன்சென்டிவ்க்கான உத்தரவை ரயில்வே போர்டு போடுறப்ப அந்த உத்தரவுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்சென்டிவை உயர்த்துவது என்பதற்கு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கான். அதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா, பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கட்டாயமாக அப்படிங்கிறது அதில் இருக்குது. அந்த லெட்ரு எங்களுக்கு தெரியாதுன்னு இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஏஐஆர்எஃப்க்கும் என்எஃப்ஐஆருக்கும் அது காப்பி கொடுத்துருக்குறான். ஏஐஆர்எஃப் என்எஃப்ஐஆரையும் கன்சல்ட் பண்ணி தான் அவன் அமல்படுத்தியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. 2019 2024 வரைக்கும் கும்பகர்ண தூக்கம் போட்டுட்டு இப்போ தேர்தல் அறிவித்த உடனே, அதுவும் டிஆர்இயூ கோர்ட்டில், டெல்லி ஹைகோர்ட்டில் சண்டை போட்டு ரயில்வே போர்டை நிர்பந்தம் பண்ணி இந்த தேர்தலை கொண்டாந்துருக்கு. இந்த தேர்தலில் டிஆர்இயூ கொண்டாடலைன்னா இந்த பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸுக்கு எதிராக அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. தேர்தலில் லோகோவில் ஓட்டு வராது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்போ நாங்கள் போராடுறோம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அக்கறை இருக்கும் பட்சத்தில் அவங்க 2019 போராடி இருக்கணும். இந்த இன்சென்டிவ் வந்த சமயத்திலே போராடி இருக்கணும். ஆனால் பயோமெட்ரிக்கு சதர்ன் ரயில்வே நிர்வாகத்தோட இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நாங்கள் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸை அமுல்படுத்துங்கன்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒப்பந்தம் போட்டுட்டு இப்போ நாடகம் ஆடுறாங்க. ஆகவே தொழிலாளிகளை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உண்மையிலே இந்த தேர்தல் 2013 வந்திருக்கணும். 2019 வரைக்கும் 2013 வந்தது. அடுத்தது 19 வந்திருக்கணும். 19 வராமல் 5 வருஷம் அங்கீகார தேர்தலே இல்லாமல் இருந்ததுனால இவங்க தான் அடித்த மூப்பா ரயில்வே தொழிலாளிகளுக்கு விரோதமாக எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் அங்கீகார தேர்தலை கொண்டாந்தது டிஆர்இ. அங்கீகார தேர்தலை கொண்டாந்ததுனால தான் அவங்க இப்போ இந்த அங்கீகார தேர்தலில் தொழிலாளியை சந்திக்க வேண்டியிருக்கிறதுனால அவங்க பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸுக்கு தான் இவங்க போராடுறாங்க. உண்மையில் அக்கறை இருக்கும் பட்சத்தில் எல்லா யூனியனையும் சேர்த்துக்கிட்டு 2019 போடணும். இப்போ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதா அவங்க செஞ்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அங்கீகார தேர்தல் வந்ததுனால தானே அவங்க இது தொழிலாளருடைய கோரிக்கையை நடவடிக்கைக்கு கொண்டு வர்றதுக்கு வந்திருக்காங்க. அப்போது என்ன அர்த்தம்னா, அங்கீகார தேர்தலில் கொண்டு வந்த டிஆர்இக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று, நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.